ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 9ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும் மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் இடையில வீடியோ வராம இருந்திருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, நான் ரீசெண்டா போன ஜாப் அப்படிங்கிறது குவைட் பண்ணிட்டேன். அதனால சில ப்ரெஷர்லாம் வந்துச்சு. நான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அப்பப்போ வீடியோ ரெடி பண்ண அதுதான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இதுக்கப்புறம் அந்த கவலை அப்படிங்கிறது கிடையாது. தேவையான பிரேக்கும் எடுத்துக்கிட்டேன். வெல்கம் டு ஜிஸ் பண்ணி நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 9. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டாக்ஸன் பஸ்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரும் செம்ம டப்பா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மெடிக்கலாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி டைம் ஆயிருச்சு, எல்லா மாசமும் செத்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். நம்ம பிளான் படி மேல இருக்கவங்க மேல இருங்க, கீழே இருக்கவங்க கீழே இருங்க, டைம் ஆச்சு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். இந்த போது எல்லாமே ரெடி ஆயிருவானுங்க. நான் ஒண்ணு முக்கியமா சொல்ல விரும்பிக்கிறேன். என்னன்னா, நம்மளோட முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்டேஜ் அந்த சின்ன பையனை காப்பாத்துறது மட்டும்தான். அதே சமயம் உங்களுக்காக எந்த ஒரு ரீஇன்போர்ஸ்மெண்ட்டுமே வராது. என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, நீங்க மட்டும்தான். இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் சரி சாகாதீங்க, யாருமே சாக கூடாது, எல்லாம் உயிரோட வாங்க, எல்லாம் ரெடியா அப்படிங்கிற மாதிரி இவன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பான். அங்க அவங்களை சமாளிக்கிறத விட்டு நீங்க இங்க ஓடி வந்துட்டீங்க. இங்க பாருங்க பாஸ், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. சொல்ல போனா அப்படின்னா நாங்க நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. எக்கச்சக்கமான ஆளுங்க போறோம், அவங்கள ஒண்ணுமே இல்லாம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம். நாங்க நினைச்சதோட ரொம்ப பயங்கரமா இருக்கானுங்க. கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல செத்துட்டோம். எங்களால இது கண்டிப்பா முடியாது. எது சாவ பத்தி பயப்படுறீங்களாடா? இது என்ன கேள்வி? சாவ பத்தி எவன் தான் பயப்படாம இருப்பான்? நாங்க இந்த மாஸ்டர் அசோசியேஷன்ல சேர்ந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது நாங்க ஜாலியா இருக்கலாம், எந்த கவலையும் கிடையாது. இவனை பத்தி இல்ல அவனை பத்தி இல்ல யாரை பத்தி கவலை கிடையாது, எங்க போகும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு சேர்ந்தோம். ஓ அப்படியா? அப்படின்னா நீங்க வாழ்றதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ல வரீங்க? அப்படின்னா சாகுங்கடா. பேசிட்டு இருந்தாங்களா அந்த மான்சரை ஒரு கியூ மட்டும் உனக்குள்ள அடைச்சு அப்படியே நசுக்க ஆரம்பிப்பானா. அவங்க கத்துவாங்க, கதறுவானுங்க. சண்டை போட்டு சாக முடியலனா கிங் உரைச்சுக்கு சாப்பாடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு அவன் வாய்க்குள்ள போட்டுருவான். உங்களுக்கு என்ன வெத்தலை பார்க்க வைக்கணுமா? புரியும் நினைக்கிறேன். நான் பிளான் பண்ண மாதிரியே இதெல்லாம் நடக்கணும். நம்ம எக்ஸிகியூட்டிவே எல்லாம் பாத்துக்கிட்டா நீங்க எதுக்கு இருக்கீங்க? என்ன வேற எதுவும் பேசணுமா? நான் நினைச்ச மாதிரிதான் இன்னுமே நமக்கு அட்வான்டேஜ் அப்படி பயங்கரமா இருக்குது. இந்த போட்டு ஹீரோஸ் எல்லாமே ஒவ்வொரு போட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. புரி பேச பார்த்தோம்னா இறங்கிடுவான். டாக்ஸன் ஒரு போட்டு போயிட்டு இருப்பான். அட்டாமிக் சாமரே டிசேபிளா இருக்கானுங்களா, அவங்களா உள்ள இறங்கிருப்பானுங்க. ஒரு போட்டு பிக்காடும், இன்னொரு போட்டு டார்ஸ் மகிமே உள்ள போயிட்டு இருப்பானுங்க. இப்பதான் உண்மையான போரே ஆரம்பிக்குது. நம்ம பிளாஷ் போறப்ப சைல்ட் எம்பரர் சொன்னது ஞாபகம் வச்சுப்பான். அது என்னன்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டர் மட்டும் கொடுத்திருப்பான். இது என்னன்னா ஒரு டிராக்கர் மாதிரி. ஓகேவா, எங்கெங்க போறீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே சேவ் ஆகும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி யாராச்சும் கூப்பிடனா கூட ஏதாச்சும் கூப்பிட்டுக்கலாம். இது மூலியமா எங்க இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு ட்ராக் பண்ற அளவுக்கும் மத்தவங்களுக்கு தெரியற அளவுக்குமே பண்ணக்கூடியது இது. நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இந்த பட்டனை அழுத்தினா கூட யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டானுங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு சண்டை போடுங்க. ஏய் பிளாஷ் தானே அது? ஆஹா, என் கண்ணையே நம்ப முடியல, இது பிளாஷ் தான்ப்பா. அந்த பையனை விட்டுடுங்க. உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஸ்பீடா போவல கேள்விப்பட்டேன். ஆனா இந்த சின்ன இடத்துக்குள்ள அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள அவங்க கதை முடிஞ்சிரும். என் ஸ்பீட பத்தி அவன் பேசினாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நல்லா சோகாட்டினப்பா நீனு. கத்தி வச்சு ஒரு சுத்த அவன் நெருப்பா வரும். அப்படியே பிளாஷ் பாக்க அவங்க ரெண்டு பேரும் இவனை பாக்க பாத்துட்டு இருப்பானுங்க. நல்லா பண்ண பிளாசி அப்படின்னு சொல்றதுக்குள்ள நெத்தில அப்படியே இறக்குவானா. ஆளுங்க இருக்கவே மாட்டான். இதுக்காக தான் உன்னை சாகடிக்க காத்துட்டு இருந்தோம். எவ்வளவுதான் உன் டாப் ஸ்பீடா? நீ 44வது ஜெனரேஷன் தானே, உன்ட்டு நான் நிறைய எதிர்பார்த்தேன். அப்படியா? எனக்கு இப்பதான் புரியுது. டக்குனு கத்துறதுக்கே அவன் கழுத்துக்கிட்ட வர இவன் தடுத்துருவான். அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தெரியும், அடுத்து பயங்கரமா தெரியும், அதுக்கப்புறம் லைட்டு மட்டும் ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. கடைசியா உன்னை பாத்துட்டேன், இதுக்காக தான் இத்தனை காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு வில்பிளேட் கிக்குன்னு இவன் ஒரு கிக்க போடுவான். தம்பி பத்தாது அப்படின்னு அவன் ஃபயர் பிளேட் கிக்குன்னு இவன் ஒண்ணு போடுவான். இதுல இருந்து டாஸ் பண்ண இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஜம்ப் அடிப்பான். பார்த்தா சிலந்து வளைய மாட்ட ஒண்ணு போய் ஒட்டிப்பான். இது ஸ்டீல் ஒயரா? டக்குனு இவனை பிடிச்ச சுத்த என்ன பண்றதே தெரியாது, எல்லா போட்டு அடி வாங்கிடுவான். சச்ச சேம். நான் கூட அவன் தலைக்கு ஏம் பண்ண, ஆனா எப்படியே தப்பிச்சிட்டான். இருந்தாலும் நாங்க நினைச்சு கூட பாக்கல, ஒவ்வொருத்தனும் வேற பாத்துல வருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. என்னன்னு சொல்றது, திமிருன்னு சொல்லலாமா இல்ல உங்க பவர் மேல வச்சிருக்க நம்பிக்கைன்னு சொல்லலாமா? அது எதுவா வேணா இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். தொக்கா மாட்டிக்கிட்டான். தம்பி பேசுனது போதும், வேலையை பாப்போமா?
இவன் பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பூச்சி நெருப்புக்கு பயந்து சிறந்த வேலையில போய் மாட்டிக்கிற கதை. இவனோட வேகமே இவனை அறுத்து போட்டுரும். வேகமா ஓடி ஓட இவங்க 2 பேரும் முடிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த வீடு ஃபுல்லா ஸ்டீல் ஒயரா இருக்குமா, எல்லா போட்டு வெட்டிட்டு வந்துட்டு இருப்பான். சடனா முன்னாடி வந்து நிக்க அந்த இடமே வெடிச்சிட்டு சதரும். என்ன இவன் செவத்தை உடைச்சிட்டு வந்துட்டானா? நீங்க கண்டிப்பா வில்லேஜ் சேர்ந்தவன் தான். ஏன்னா என்னைய தோக்கடிக்கிறீங்க மாஸ்டரா கூட மாற துணிச்சிட்டீங்களா? இந்த இடம் அவ்வளவு நல்லா இல்ல, வேற இடத்துக்கு போவோமா? அப்படியே அந்த இடம் திரும்ப அப்படியே வேகமா கீழே இறங்கிட்டு இருப்பானுங்களா. அந்த இறங்குறப்ப அந்த செவுத்துல காலை வச்சு இவன் என்ன பண்ணுவான், ஸ்டீல் வேலை வச்சு அப்படியே சுத்துவான். இவன் ஜிக்ஸாக்கா தடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். வேகமா வந்து அவன்கிட்ட அடிய போட பக்கத்துல இருக்கவன் இவன் ஒரு அடிய போடுவான். இதெல்லாம் பத்தாது அப்படின்னு பிளாஷ் பேஸ் ஒரு சுத்த இவங்க 2 பேருமே எஸ் ஆயிருவானுங்க. வச்சு அப்படியே தடுத்து நிப்பானா. இந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிற? செம்மையா இருக்குல்ல. மாஸ்டர் இருக்குங்களே அதுங்கிட்ட அடிச்சு புடுங்கணும். நாங்க 37th ஜெனரேஷன்ல வந்தவனுங்க, கோல்டன் ஒன்ஸ் நாங்க. இப்ப இந்த பேரை வச்சு உன்னை கொல்றேன் பாடுறா, உன்னை கொல்றவன் நேம தெரிஞ்சுக்கணுமா? நான் கேல் வேண்டி எல்ஃபயர் ஃபிளேம் அப்படிங்கிற மட்டும் வருவானுங்க. 2 பேருமே டீமன் லெவல்ல தான் இருப்பானுங்க. மாத்தி மாத்தி அடிச்சு போனுங்க. வேகமா அங்கிட்ட அடிக்க இவன் அங்கிட்ட தப்பிச்சா இவன் அடிக்கன்னு சொல்லிட்டு வேகமா சண்டை போட்டுட்டே வந்துட்டு இருப்பானுங்க. தரையது செவுறது தண்ணி எதுன்னு ஒண்ணுமே புரியாது. சொல்லுங்கடா சொல்லுங்க, எவன் உங்களை ஹையர் பண்ணா? உன்னை கொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வேலை சொன்னா பத்தியா அவனையும் சேர்த்து வச்சு கொள்றேன்டா. எங்களுக்கு ஆர்டர் போட்டவனா? தம்பி என்ன பேசிட்டு இருக்க? இந்த ஸ்லேவ் ட்ரேட் பண்ணுவால கிங் பின், அவன் சொன்னா என்னவா இருக்கும்? லேண்டன் மாங்கன்னு சொல்லட்டுமா? நான் சொன்னா மட்டும் என்ன பண்ணிட போற? அவனோட அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் தெரியுமா உனக்கு? அந்த சிண்டிகேட்டை தாண்டி அவங்களையும் போட்டுருவியா நீனு? இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எப்பயோ காலி பண்ணிட்டேன். ஹெரால்டு, ஹியூமன் ஆர்ட் கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருப்பான். இவன் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருப்பான். ஆனா நீ சொல்ற எல்லா பேருமே நான் கொண்டு போயிட்டேன். எவெல்லாம் என்ன டார்கெட் வைக்கிறானோ அவன் அந்த ஹீரோன்னு வச்சிருக்கான் பார்த்தியா என் பேரு, அதை அப்படியே ஒரு படி ஒதுக்கி வச்சுட்டு போய் அவனை கொண்டு வருவேன். உன் பொய்ய வச்சு தப்பிக்க முடியாது, உண்மையை சொல்லு. ஆமாமா நீ கண்டுபிடிச்சிட்ட. நான் சொன்ன பேர் எல்லாமே உன்னை கொன்னதுக்கப்புறம் கொண்டான்னு எடுத்து வச்சவனுங்க. ஆனா என் வேலையை ஈஸியா முடிச்சிட்ட பாத்தியா? உன்னை கொன்ன வைப்புனா அவங்கள கொன்ன மாதிரி இந்த வேலையை எவ்வளவு ஈஸியா மாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, இப்ப சாவு அப்படின்னு வேகமா அந்த வீடு வருவானுங்க. இந்த பிரிட்ஜ் மேலே சுத்தி சுத்தி அடிச்சுட்டு வருவானுங்க. இந்த உலகத்தை கைப்பற்ற தடுக்கிற ஒரே விஷயம் இந்த வில்லேஜ் தான். உன்னை போட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த வில்லேஜே கிடையாது, மத்தவங்களும் சேதிச்சு போட்டு சொல்லுவோம்டா. இந்த நிஞ்சா டெக்னிக்கை எவனாலும் எப்பயுமே கத்துக்க முடியாத அளவுக்கு பண்ணுவோம். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா நிஞ்சுட்ஸ்ல நம்ம வில்லேஜ் மட்டும் தான் சிறந்தது கிடையாது. ஆனா மத்த வில்லேஜ் இதை கம்பேர் பண்ண முடியாது. நம்ம வில்லேஜ்ல 37வது ஜெனரேஷன் தான், இது கோல்டன் ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன்ல இருந்தே டாப் தான் நாங்க. இப்ப அதை வச்சு நீ போட்டு சொல்ற பாடுறா, பாப்போம் எவ்வளவு நேரம் தடுத்து நிறுத்துறேன்னு பாப்போம். நீ 44 ஜெனரேஷனோட லீடரா இருந்தவன் பாத்துப்போம் வாடா அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. டக்குன்னு ஒரு கேப்ப போட்டு 2 பேர் மேலே கோடை போட்டு போயிருவான். நாட் பேட். இதான் டாப் ஸ்பீடா? எனக்கு இதெல்லாம் டைம் கிடையாது. முழுசா வெளில வரீங்களா இல்ல இப்படிதான் சண்டை போட போறீங்களா? அப்படின்னா உனக்கு முன்னால இருந்து தெரியுமா அவனோட ஆரா கண்ணாம்னா வெளியிட்டு இருந்தான். நீங்க எப்ப அந்த இடத்த பெருசா மாத்துனீங்களோ அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் உங்க ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கத்துக்கல. அதனால இவ்வளவு பெரிய இடத்துக்கும் இல்ல வைடான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன நான் சொல்றது கரெக்டா? என் மண்டைக்குள்ள என்ன ஓடுனுச்சோ அதை அப்படியே கண்டுபிடிச்சிட்ட. சீனியர் எப்ப சர்பாஸ் பண்ணு தோணுச்சோ அப்பயே அந்த ஜூனியர் முடிச்சுட்டான்னு அர்த்தம். உங்களோட இடத்த தெரிஞ்ச ஆளுங்க உங்க மேல சின்ன சினோபிலாம் இனி எதுவுமே பண்ண முடியாது. இது சொன்னதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. திடீர்னு அங்க ஒருத்தர் இருக்க மாட்டான். என்னடான்னு கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருப்பானா. முன்னாடி வந்து அடிப்பானுங்க. இப்ப இங்க டிசாஸ்டர் டெவலப் அப்படிங்கிறது டிராகனுக்கு மாறி இருக்கும். இவங்க 2 பேருமே மாஸ்டர் பாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மேல ஒருத்தன் வந்து அடின்னு அடிச்சிட்டு இருப்பானுங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல பாப்போம். டோன்ட் வரி, இதுக்கப்புறம் வீடியோ அப்படியே ரெகுலரா வந்துடும். அட் த சேம் டைம் ராக்னராக் பார்த்தோம்னா கண்டினியூஸா பாத்துட்டு வந்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுமே இருக்குது. ஒன் பேஜ் மேல முடிச்சு விட்டுருவோம், ஏன்னா அனிமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ராக்னராக் கண்டினியூஸா பாத்துருவோம். அண்ட் அட் த சேம் டைம் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் மட்டும் பார்த்தோம்னா டாண்டடானோ அப்படி இல்லைன்னா வின் பிரேக்கரோ போலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். டாண்டடான் சீசன் 2 அப்படின்னு நம்ம போட்டாச்சு, சீசன் 3க்கு போக வேண்டியது. வின் பிரேக்கர் பார்த்தோம்னா சீசன் 2 போலான்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. போல் போடுறேன். சோ யா, லவ் யூ சோ மச்.